கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவராக. இன்று நாளிலே தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 புஸ்தகம் 14 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று இங்கே ஆசா ஒரு ஜெபத்தை அவன் தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படுகிறதை நம்மால் இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த ஆசா என்கிற ராஜா யுத்தத்துக்கு போவதற்கு முன்பதாக தேவனை நோக்கி அவன் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை நோக்கி அவன் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், இல்லை பலவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராய், நம்மை அவர் பலப்படுத்துகிறவராய், அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவராய், அவர் ஆசீர்வதிக்கிறவராய், அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய், அவர் நமக்கு உதவி செய்கிறவராய், அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராய், அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராய், அவர் எண்ணங்களை அறிந்தவராய், நம்ம என்ன கூப்பிடுகிறோம், என்ன தேவைக்காக அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், எதற்காக அவரிடத்திலே மன்றாடை வைக்கிறோம், எதற்காக அவரை நோக்கி கூப்பிடும், என்ன நோக்கத்துக்காய் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம்ங்கிறதை எல்லாமற்றும் அறிந்தவராய் இருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி நாம் முறையிடுகிற போது, ஆசா முறையிட்டு ஜெயத்தை பெற்றது போல, ஆசா முறையிட்டு எல்லாம் வெற்றியை கண்டது போல, நாமும் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அந்த மகிமையானவரை நோக்கி கூப்பிட்டு, விண்ணப்பத்தை கேட்கிறவரை நோக்கி கூப்பிட்டு, அந்த மகிமையான ராஜாவை நோக்கி கூப்பிட்டு, நமக்கு சமீபமாய் இருக்கிறவரை நோக்கி பார்த்து, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிற போது, ஆசாவின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தவர், ஆசாவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தவர், ஆசாக்கு ஒரு பதிலை கொடுத்த தேவாதி தேவன், நீங்களும் நானும் கூட அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற போது, அவரை நோக்கி பார்த்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற போது, தாழ்மையோடு கூட அவரை நோக்கி பார்த்து நாம் கெஞ்சுகிற போது, அந்த தேவாதி தேவன் அவர் மனதுருகுகிறவராய் இருக்கிறபடினால அவர் நமக்கு நிச்சயமாகவே பதில் கொடுக்கிறவராய், அவர் விண்ணப்பத்தை கேட்டு நம் தேவைகளை எல்லாவற்றும் சந்தித்து அற்புதமாய் அதிசயமாய் அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் கேளுங்கள், நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், நீங்களும் கர்த்தரை நோக்கி முறையிடுங்கள், நீங்களும் தனிமையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தை கேட்பார். நிச்சயமாகவே உங்கள் இந்த ஏழையின் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் அற்புதத்தின் செய்கிற தேவாதி தேவன். ஆகாரின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவாதி தேவன், தாவீதின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவாதி தேவன், இன்றைக்கு அநேகருடைய தேவனுடைய பிள்ளைகளை கேட்டு ஜெபத்தை கேட்டு அற்புதம் அதிசயம் செய்து உதவி செய்கிற தேவாதி தேவன் ஒன்றைக்கும் உங்களுக்கும் அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.